அமெரிக்கா, இஸ்ரேல் சேர்ந்து கூட்டாக ஈரான் மீது படையெடுத்து கிட்டத்தட்ட பல நாட்கள் ஆச்சு. தற்போதைய சூழ்நிலையில் இந்த போர் எந்த இடத்துல நின்றுட்டுருக்குன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்க போகிறோம். கரண்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் த ஈரான் வார். சிம்பிளாக சொல்லணும்னா கரண்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் த ஈரான் வார், தற்போதைய நிலை, ஈரான் போரின் தற்போதைய நிலையை பற்றி தான் பார்க்க போகிறோம். சீஸ்ஃபயர் வந்துருச்சு, ஆனால் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் ஓப்பன் ஆகலை. இதுதான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. போர் தற்போது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. ஆனால் ஹார்மோஸ் ஜலசந்தி, ஸ்ட்ரெயிட்டாக ஹார்மோஸை ஓப்பன் பண்ணலை ஈரான். ஸோ இதனால தான் உலக பொருளாதாரமே இப்போ ஒரு டேஞ்சரில் இல்லை ஸ்திரத்தன்மை இல்லாமல் நின்றுட்டுருக்கிறதுக்கு. ஸ்ட்ரெயிட்டாக ஹார்மோஸ் ஓப்பன் ஆச்சுன்னா கிட்டத்தட்ட பாதி உலக பொருளாதாரம் நார்மலைசேஷன் ஆகிடும். பட் ஈரான் இந்த இடத்துல நீங்கள் எவ்வளோ பெரிய ஆதிக்க நாடாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய வல்லரசாக இருந்தாலும், ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் எங்கிட்ட நீங்கள் வந்து தான் ஆகணுன்றதை விடாப்படியாக ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸை அவங்க ரிலீஸ் பண்ணாமல் வச்சுருக்காங்க. இதுதான் உலக பொருளாதாரத்தோட டேஞ்சரில் இப்போ நின்றுட்டுருக்கிறதுக்கான காரணம். இப்போ இந்த ஈரான் போரில் ஒரு 4 டாப்பிக்கில் நம்ம பிரிச்சிடலாம் தற்போதைய சூழ்நிலையில். ஃபஸ்ட்டு டாபிக், உலகத்திலே மிகப்பெரிய வல்லரசு நாடாக சொல்லக்கூடிய ஒரு அமெரிக்கா, அவங்கக்கிட்ட இருக்கிற ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ், நேவல்லாம் வேறு யார்கிட்டையுமே இல்லைன்னு தற்பெருமை அடித்து கொண்டிருக்கிற ஒரு அமெரிக்கா நாடால் ஜஸ்ட் ஒரு 33 கிலோமீட்டர் இருக்கிற அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸை ஏன் கைப்பற்ற முடியல? ஸோ அப்போ அமெரிக்கா லார்ஜஸ்ட் டிஃபென்ஸ் அப்படிங்கிறது ஒரு போலி அல்லது ஒரு கேள்விக்குறியாக இந்த இடத்துல நிற்கிது. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, அமெரிக்கா இந்த போருக்கு நிறையா செலவு செய்யுது, ஆனால் ஈரான் நிறையா செலவு செய்யலை. ஈரான் இந்த இடத்துல அசிமெட்ரிக் வார்ஃபேர் மெத்தடை தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஈரானோட சீப்பான சப்மரைன், சீப்பான மிசைல், சீப்பான ஷிப்பை வச்சு அமெரிக்காவோட மிகப்பெரிய நேவல் ஷிப்பை அவங்களால அழிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அமெரிக்காவுக்கு இந்த இடத்துல மிகப்பெரிய லாஸ், ஈரானுக்கு இந்த இடத்துல மிகப்பெரிய அவங்க சேதாரமே இருந்தாலும் அமெரிக்காவை கம்பேர் பண்ணும்போது அவங்களுக்கு அது ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். அதே மாதிரி ஈரானோட ஜியாகிரபிக்கல் லொக்கேஷன் ரொம்ப அவங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ். அதனால தான் அமெரிக்கானால் இன்னும் ஈரானை பிடிக்க முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம். ஏன்னா தரை வழியாக போய் இறங்கியெல்லாம் அவங்களால தாக்க முடியாது. ஏன்னா ஈரான் கொஞ்சம் தூரம் டெசர்ட்டில் இருக்கும், அவங்களால வாய்ப்பே இல்லை, தரை வழியாக போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஸோ அவங்க இப்போ இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் முழுக்க ஒரு பகுதி முழுக்க ஈரான்ட்டே இருக்குது. ஸோ ஜியாகிரபிக்கலாகவே ஈரானுக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அவங்களுடைய லொக்கேஷன் அமைஞ்சிருக்கிறதுனால தான் அமெரிக்காவால் எதுவுமே பண்ண முடியாமல் அப்படியே நின்றுட்டுருக்காங்க. இது நீயும் ஜெயிக்கலை நானும் தோக்கலைன்ற மாதிரி 2 கண்ட்ரியுமே நின்றுட்டுருக்குறாங்க. செகண்ட், க்ரூட் ஆயில் விலை ஏறுது, பெட்ரோல் விலை ஏறுது. ஆனால் வரலாறு காணாத அளவுக்கு இன்னும் விலையேற்றம் காரணமே இல்லாமல் இருக்குது. ஓகேங்களா? இன்னும் பெட்ரோல் விலை வரலாறு காணாத அளவுக்கு இன்னும் உயரவே இல்லையே. அதுக்கான காரணம் என்ன? சைனாவோட அமைதி. ஆனால் இதுதான் நிஜமான உண்மை. சைனாவோட அமைதி தான் நிஜமான உண்மை. ஏன் பெட்ரோல் விலை இன்னும் தாறுமாறாக ஏறாமல் இருக்கிறது காரணம் சைனாவோட அமைதி. உலகத்திலே பிக்கஸ்ட் ஆயில் இம்போர்ட் சைனா தான். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 10லேருந்து 11 மில்லியன் பேரல் அவங்க டெய்லியுமே இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அது ரொம்ப கம்மி பண்ணியிருக்காங்க சைனா. அதுக்கு 2 காரணம் சைனன்ஸ் வைக்கிறது. ஃபஸ்ட்டு $100 மேலே நாங்கள் ஆயிலுக்கு சப்போர்ட் பண்ணணும், தந்து வாங்கணும் அப்படின்னா சைனீஸ்க்கு அது ப்ராஃபிட் கிடையாது அப்படிங்கிறது. செகண்ட் சைனீஸ் இப்போ பிக்கஸ்ட் ஆயில் ஸ்டாக் பைல் வச்சுருக்காங்க. அவங்க ஆயிலை டெய்லியுமே பண்ணி அதை கன்சியூம் பண்ணுறது பதில் ஸ்டோர் பண்ணியுமே வச்சுருக்காங்க. அந்த ஸ்டோரேஜை தான் இப்போ சைனீஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி சைனீஸ் கவர்மெண்ட் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ எல்லாமே அங்கே யூஸ் பண்ணுவாங்க. இந்தியா மாதிரிலாம் அங்கே கிடையாது. ஓகேங்களா? ஒன்ஸ் கவர்மெண்ட் ஒரு ஆர்டரை போட்டாங்கன்னா தே வில் ஃபாலோ தட். அது சைனீஸ்க்குள்ளே ஒரு மெத்தட் இருக்குது. அவங்களுடைய ஸ்டாக் பைலில் ஆயில் தீராத வரைக்கும் உலகத்துக்கு எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. அது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, லெட் சைனா ஸ்லீப்ஸ் வென் ஷீ வேக்ஸ் ஷீ வில் ஷேக் த ஹோல் வேர்ல்டு அப்படிம்பாங்க. லெட் சைனா ஸ்லீப்ஸ் வென் ஷீ வேக்ஸ் ஷீ வில் ஷேக் த ஹோல் வேர்ல்டு. சைனா மட்டும் அமைதியாக தூங்கிட்டு இருக்கணும், ஆனால் அது எழுந்துருச்சு அப்படின்னா ஒட்டுமொத்த உலகத்தையும் அதை ஆட்டங்காண வச்சிடும். அவங்களுக்கு அந்த ஆயில் ஸ்டாக் பைல் தீர்ந்துருச்சு அப்படின்னா, அவங்க ஆயில் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா பெட்ரோல் விலை தாறுமாறாக ஏற ஆரம்பிக்கும். சைனீஸ் வாங்காத ஆயிலை தான் இப்போ இந்தியா, ஜப்பான், கொரியா,
ஏஷியன் கண்ட்ரிஸ் எல்லாமே நிறையா பேர் வாங்கிட்டுருக்கோம். ஒன்ஸ் சைனீஸ் தூங்கி ஏஞ்சிட்டு அந்த ஆயில் ஸ்டாக் பயிர் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் எண்ணெய் வாங்க வரேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா தாறுமாறாக விலை ஏற ஆரம்பிக்கும். ஸோ உலகத்தில் இருக்கிற அத்தனை நாடுகளுமே சைனா எப்போ எண்ணெயை வாங்க போகுது அப்படின்றத ஒரு அச்சத்தோடு பார்த்துட்ருக்காங்க. அண்ட் தேர்ட் ஒன், அமெரிக்கா அண்ட் ஈரானோட நெகோசியேஷன்ஸ் என்ன தான் ஆச்சு, அந்த பேச்சுவார்த்தை எந்த நிலைமையில தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு 2 தடைக்கற்கள் இருக்குது. ஒன்று வந்து யுரேனியம். ஈரான்கிட்ட வந்து கிட்டத்தட்ட செறிவூட்டப்பட்ட யுரேனியம், என்ரிச்டு யுரேனியம் வந்து கிட்டத்தட்ட 60% இருக்குது. அமெரிக்கா வந்து இது முழுக்க டிஸ்போஸ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஈரான் அதுக்கு ஒத்துக்கவே இல்லை. எங்கள் நாட்டை தாண்டி யுரேனியம் நான் எங்கேயும் யூஸ் பண்ண மாட்டோம், எங்களுக்கு இது லோக்கலாக எங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத ஈரான் வந்து ஸ்டபானாக இருக்காங்க. ஃபஸ்ட் அப்டக்கல் அது. செகண்ட் அப்டக்கல்ன்றது யாரும் முதல்ல வித்ட்ரா வாங்குறது. நீ வித்ட்ரா வாங்கினா நீ தோத்துட்டேன்னு சமம். அமெரிக்கா ஒருவேளை வித்ட்ரா வாங்கிச்சு போர்லேருந்து அப்படின்னா அமெரிக்கா தோத்துச்சுன்ற மாதிரி ஆகிடும். ஈரான் வித்ட்ரா வந்துச்சுன்னா ஈரான் தோத்துச்சுன்னு மாதிரி. ஸோ த ஈகோஸ்டிக் கிளாஸ் பிட்வீன் யூஎஸ் அண்ட் ஈரான் அந்த நெகோசியேஷன் அப்படியே ஸ்டாண்ட் ஸ்டில்லாக அப்டக்கலாகவே வச்சிட்ருக்குது. அண்ட் ஃபோர்த் ஒன், இந்தியாவோட கன்சர்ன் இந்த இடத்துல இங்கே என்ன நிற்கிது அப்படின்னு பார்த்தா க்ரூட் ஆயில் இம்போர்ட் ரொம்ப முக்கியம். அதை தாண்டி இப்போ இந்தியாவோட மிகப்பெரிய கவலை அப்படிங்கிறது அமெரிக்கா டாலரோட தாறுமாறான அவுட்ஃப்ளோ. க்ரூட் ஆயிலுக்கு நம்ம அமெரிக்கன் டாலரை தான் தந்துட்டுருக்கோம். அமெரிக்கன் டாலர் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆக ஆக இந்தியன் ருப்பியோட ப்ரெஷர் அதிகமாகிட்டே இருக்குது. நிறைய அமெரிக்கன் டாலர் அவுட்ஃப்ளோ அதிகமாகிட்டே போகுது. ஸோ இது இந்திய பொருளாதாரத்துக்கு நல்லதில்லை. அதனால தான் பிரைம் மினிஸ்டர் வந்து கோல்டு இம்போர்ட்டை தேவையில்லாமல் பண்ண வேணாம், தேவையில்லாதது தங்கம் யாரும் வாங்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்பிஐயும் ஃபாரெக்ஸ் ரிசர்வ் வந்து ஸ்ட்ரிக்டாக மானிட்டர் பண்ண வச்சுருக்காங்க. அதே மாதிரி வெளிநாட்டுக்கு அடிக்கடி ட்ராவல் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரியும் பிரதமர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அமெரிக்கன் டாலர் வந்து ஆர்பிஐட்ட இருக்கிற இருப்பு வந்து குறைந்து கொண்டே வருது. அது வந்து இந்த போர் 2 பேரும் சேர்ந்து முடிவுக்கு கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. ஆனால் யார் முடிவுக்கு கொண்டு வருவாங்க அப்படின்றதுல தான் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்குது. இதில் இன்னும் சொல்லப்போனால் வேறு எந்த நாடுமே இதில் யார் பக்கமே சப்போர்ட் பண்ண முடியாது. அதுதான் இஸ்ரேல் அமெரிக்கா கூடது, ரஷ்யா ஈரானோடது. மற்ற எந்த நாடுமே வந்து அஃபிஷியலாக வந்து நாங்கள் அமெரிக்கா சைடு தான் இருக்கிறோம் அப்படின்னும் சொல்லவும் முடியல இந்த டைமில். ஃபஸ்ட்டு எல்லாம் போர் நடக்கிறப்ப அமெரிக்கா சைடு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்து அது அப்படியே நிற்கிது. அமெரிக்கா ஈரான் இவங்க 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தவங்க இறங்கி வந்து இந்த போரை போதும் அப்படின்ற விட்டுறணும். ஆனால் இவங்க 2 பேருமே அதை விடுறதுக்கான மனசு இல்லை. உலகின் மிகப்பெரிய வல்லரசு நாடான அமெரிக்காவை வந்து ஈரானில் இருக்க ஒரு ஜஸ்ட் 33 கிலோமீட்டருக்கு அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸை கைப்பற்ற முடியல அப்படிங்கிறது தான் கசப்பான உண்மையும். அதுதான் எவ்வளோ பெரிய ஷிப்பு, எவ்வளோ பெரிய ஏர்க்ராஃப்ட்டு, மணிக்கு நிமிஷத்துக்கு நாங்கள் எந்த நாட்டுக்குள்ள வேணால் போயிடலாம் அப்படி இப்படின்னு தற்பெருமை அடிச்சிட்டு இருந்த அமெரிக்காவால் ஒரு ஜஸ்ட் 33 கிலோமீட்டருக்கு ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸை தங்களோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியலங்கிறது அமெரிக்காவோட வீழ்ச்சி தான். பட் ஈரான் வந்து நாங்கள் என்ன தான் தோற்றுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அவங்க லீடரை வந்து பறி கொடுத்துருக்காங்க மிசைல் அட்டாக்கில். இது எல்லாமே இருந்தாலும் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் வந்து அவங்க விடாப்படியாக அவங்க பிடிச்சி வச்சுட்டு உலகத்தையே ஆட்டங்கான வச்சுருக்கிறாங்க. ஸோ அதில் ஈரான் கிட்டத்தட்ட எல்லாமே ஜெயித்த மாதிரி தான் இருக்குது. பட் உலகத்தில் இருக்கிற பொருளாதாரம் வந்து தோற்று போய்கொண்டே இருக்குது. இது இங்கே ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகும் அப்படின்னா விலைவாசி ஏற்றம், அது நல்லாவே டெய்லி எக்ஸ்பென்சஸ் எல்லாமே ஏற ஆரம்பிக்கும். அது கடைசியில் இண்டிவிஜுவலோட சேவிங்ஸில் கை வைக்க ஆரம்பிக்கும். ஸோ வெயிட் அண்ட் வாட்ச் மாதிரி தான். இந்த போர் எப்போ முடியும் அப்படின்னு யாருக்கும் எந்த விதத்துலையும் தெரியாது. பட் போர் முடிந்தால் எல்லாருக்குமே நல்லது தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.